ஹாய் சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அரிசியும் பருப்பு சாதம் தாங்க செஞ்சேன். தயிர் வைக்கலான்னு பார்த்தா தயிர் வந்து ரெடியாகவே இல்லை, பால் மாதிரியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு பூண்டு வடகம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை பொரித்து கொடுத்துட்டேன் சைடிஷ்காக. அப்படியே ஊறுகாய் வச்சு கொடுத்தாச்சு. நமக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்லைன்னா லேட் ஆச்சு அப்படின்னா வந்து கை கொடுக்குற ஒரே ஒரு டிஷ் வந்து அரிசியும் பருப்பு தான். டக்குன்னு ரெடி ஆயிரும், ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூட வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். வச்சு கொடுத்தாச்சு. லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற சாப்பாடை வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இந்த குளிருக்கு வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுது, அதனால் கொஞ்சம் ஒரு 11 o'clock வரைக்கும் ஆச்சு, சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாட்டர்டேன்னு சொல்லிவிட்டு மார்க்கெட் போயிட்டு வருவாங்கள்ல, போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் உப்பு வந்து காலியாக இருந்துச்சு, ஜார் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். சரி அதையும் போட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுவும் போட்டுட்டு ஆயிலும் க்ளீன் பண்ணி பாட்டில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. கடலெண்ணெய் தாங்க, செக்கிலாட்டின கடலெண்ணெய். இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். எல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாம்பழம் வந்து சந்தையில் வாங்கிறதே இல்லை, அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கிக்கிறது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்து கடையிற கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வாழைப்பழம், அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி அங்கங்கே எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆயிரும். கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சா தான் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டு மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு கீரையாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா அப்படியே இருக்கும் 3 days வரைக்கும். தக்காளியும் எடுத்து அங்கே வெளியே வச்சுட்டேன். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தழை சுத்தம் பண்ணி வச்சிடலாம். அது வந்து ஒரு பொடி வந்து 70 ரூபா சொன்னாங்களாம்மா, அதனால் வந்து கம்மியாக இருந்தாவே போதும், இல்லைன்னா வேஸ்ட்டு தான் ஆகும்னு சொல்லிட்டு கம்மியாக 20 rupeesக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா 1 week அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு மீஷோவிலேருந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். 2-3 ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன் மீஷோவிலேருந்து. இன்னொன்று வர வேண்டியது இருக்குது, வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு இதில் வந்து லெமன், இது வந்து நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இதெல்லாம் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குதுல்ல, இந்த 4 box எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2ல் வந்து பச்சை மிளகா இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டேன். இன்னொன்றில் வந்து இஞ்சி இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சாச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சிங்க, பார்க்கவும் அழகாக இருக்குது. 170க்கு என்னமோ வாங்கினேன். குவாலிட்டி நல்லாவே இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியும் கூட போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், புதினாவும் எடுத்து எல்லா இலையை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி இந்த கீரையும் எடுத்து தனித்தனியாக சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு கவரில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 3 daysக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.